முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் பார்க்க போகிறோம். திட்டம் வந்து 2024 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டம் வந்து 2024 பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. அந்த அறிவிக்கப்பட்டாங்க பட்ஜெட்டில். திட்டம் வந்து தொடங்கப்பட்ட இடம் வந்து நாகப்பட்டினம், சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. திட்டத்தின் நோக்கம் வந்து ஏழை குடும்பங்களோட வறுமையிலேருந்து மீட்பது தான் திட்டத்தின் நோக்கம். 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வந்து வறுமையிலேருந்து மீட்பது. திட்டத்தில் வந்து நகர்ப்புற ஏழைகளும் நகர்ப்புறத்தில் வசிக்கும் ஏழைகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திட்டத்தில் வந்து பயனாளிகள் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பயனாளிகள் இந்த மக்களோட சுகாதாரம், வீட்டு வசதி, கல்வி இந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. இத்திட்டம் வந்து எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்கன்னா ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து துறை இதில் வந்து திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவாங்க. திட்டத்துக்கு தான் வந்து 2024 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் திட்டத்தில் வந்து இந்த துறையின் கீழே வந்து 2024 வந்து பட்ஜெட்டில் வந்து 27,922 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க திட்டத்திற்கு. திட்டத்தில் வந்து பயன்பெறும் நபர்கள் யாருன்னா ஆதரவற்றோர் பயன்பெறலாம், தனித்து வசிக்கும் முதியோர், பெற்றோர் இல்லாத குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் இல்லை சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேரண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து திருநங்கைகள் திட்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் வந்து 2024 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டாங்க. நிதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோன்னு கேட்கலாம். சப்போஸ் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கான்னு கேட்கலாம். எந்த பட்ஜெட்னு கேட்கலாம்.